தமிழ்நாட்டில் ஃபியூச்சரிஸ்டிக் நீர் மேலாண்மை திட்டத்தை பற்றி சொல்கிறேன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு வீட்லேயும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கட்டாயமாக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. ஏரி, குளங்கள், கால்வாய்கள் இதையெல்லாம் மீட்டெடுத்து அதையெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. மீட்டெடுத்து அதையெல்லாம் ஒன்னோட ஒன்று இணைச்சிடணும். விவசாயத்தில் சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு பாசனத்தை 100% நடைமுறைப்படுத்த வேண்டியதாக இருக்கு. சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை விவசாயத்துக்கும் சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீரை தொழில் மற்றும் விவசாயத்துக்கு நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளை சுற்றி மரங்கள் வளர்த்துறது கட்டாயமாக்கப்பட வேண்டும். அப்புறம் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை நல்லா விரிவுபடுத்தணும். அப்புறம் ஏஐயை யூஸ் பண்ணி இல்லை சென்சார் மூலம் நீர் மேலாண்மையை நம்ம கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. பள்ளிகளில் நீர் பாதுகாப்பு பற்றின ஒரு கல்வியை கட்டாய பாடமாக்கணும். சட்டவிரோதமாக மணல் கொள்ளை மற்றும் நீர் மாசுபாட்டிற்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். இதை தவிர மக்களும் அரசும் இணைஞ்சு ஒவ்வொரு துளியும் பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்கத்தை உருவாக்கணும். நீர் மேலாண்மை, நீர் வளமே தமிழ்நாட்டினோட அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி உலக பாலிடிக்ஸ் அண்ட் இந்தியன் பாலிடிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.